வணக்கம், வாழ்க வளமுடன். பிஎஸ் கிராண்ட் பக்தி சேனலுக்கு கேசவன் ஐயாவின் அன்பான வணக்கங்கள். இனிமேல் நாம் பார்க்க போறது என்னவென்றால் குரு பயிற்சி பலன்கள் தான் நாம பார்க்க போகிறோம். பராபவ வருடம் குரு பயிற்சி பலன்கள் நமக்கு எந்தெந்த விதத்தில் என்னென்ன பலன்களை தரப்போகிறது என்பதை நாம் பார்த்து விடலாம். நமது 12 ராசி கட்டத்திலும் குரு பகவான் பயிற்சி அடைகிறார். நாம எல்லாம் என்ன நினைக்கிறோம்? குரு பயிற்சியானா நமக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் வருமா, இந்த பலன்கள் எல்லாம் வாழ்க்கையில மாறுமா, நம்ம கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் தீருமான்னு நம்ம ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கிற குரு பயிற்சி வைகாசி மாசம் வந்து விடுறது. ஜூன் 2ஆம் தேதியானது உங்களுக்கு குரு பயிற்சி மிதுன ராசி மண்டலத்திலிருந்து கடக ராசி மண்டலத்துக்கு இடம்பெயர்கிறார். புனர்பூச நட்சத்திரத்திற்கு இடம்பெயர்கிறார். அதாவது குரு பகவான் தன்னுடைய உச்ச வீடான கடகத்திலே இடம்பெயர்கிறார். இந்த உச்ச பலன் நமக்கு என்ன பயக்கும் என்பதை பொது பலன்களாக முதலில் நாம் பார்த்து விடலாம். குரு பார்க்க கோடி நன்மை, இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் இல்லையா? இப்ப குரு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு இடம்பெயர்கிறார். ஒரு வருட காலம் தன்னுடைய வேலையை அங்கே கோலோச்சி செய்ய போகிறார். அதுவும் உச்ச வீடான கடகத்தில் வருகிறார். இந்த குரு பகவான் கடகராசியில் என்னென்ன நன்மைகளையும் என்னென்ன தீமைகளையும் செய்ய போகிறார் என்பதை நாம் பார்த்து கொள்ளலாம். இப்பொழுது பொதுவாக எடுத்துக்கொண்டால் குரு யாருக்கு சொந்தக்காரன்? பெரிய தனத்துக்கு சொந்தக்காரன். அப்போ தனம்தான் நம்ம வாழ்க்கையில என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத நிர்ணயிக்க போகிறது. அப்புறம் வேற யாருக்கு? கல்விக்கு அதிபதி, புத்திரகாரகன், பெருங்கொண்ட பாக்கியம், பெருங்கொண்ட செல்வம், இதுக்கெல்லாம் அதிபதியான வேலையை பார்க்கறது நம்ம குரு பகவான். இந்த குரு பகவான் முல்லைப்பூ பூக்களில் முல்லைப்பூவுக்கு அதிபதியாகிறார். அதே போன்று வஸ்திரத்தில் மஞ்சள் வஸ்திரம் இவருக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. கொண்டைக்கடலை இவருக்கு பிடித்த தானியம். மஞ்சள் வஸ்திரங்கள் கொண்ட பொருட்கள், மஞ்சள் நிறங்கள் கொண்ட பொருட்கள் எப்படி சொல்லலாம்? உதாரணமா தங்கத்தை எடுத்துக்கலாமா? அந்த தங்கம் இன்னும் கடுமையான வளர்ச்சியை நோக்கி சென்று விலையேற்றத்தை சந்திக்க போகிறது. அது வரி நம்ம தானியங்கள் எடுத்துட்டா மஞ்சள், விவசாயத்துல மஞ்சள் இருக்கா? அந்த மஞ்சளும் நமக்கு உச்சத்தை அடைய போகுது. விவசாயிகளும் கண்டிப்பா ஒரு மாற்றத்தை சந்திக்க போறாங்க. இந்த மாற்றத்தினால இந்த குரு கடகத்துக்கு உச்சம் பெயர்றதுனால பொருளாதார வளர்ச்சி நாட்டுக்கு நல்லது இருந்தாலும் தீமைகளும் ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்கிறது. கடகத்தில் உச்சம் பெறுவது தீமைகள் என்ன என்று சொல்லலாமா? பார்த்து விடலாமா? மக்கள் வங்கி கணக்கில் தங்களுடைய பேலன்ஸை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். ஏனால் வங்கிகள் எல்லாம் கொஞ்சம் கடும் நெருக்கடிக்கு தள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகக்கூடிய வாய்ப்புகளும் கூட வரலாம். எனவே தங்களுக்கு தேவையான பணத்தை தாங்கள் கையிருப்பில் வைத்துக் கொள்ளலாம். அனைத்தையும் கொண்டே நாங்க பேங்க்ல டெபாசிட் செஞ்சுட்டோம், கடைசி தேவைக்கு எதுவுமா நம்மளால எடுக்க முடியல, நாம போராட வேண்டிய சூழ்நிலை இருக்குதுங்கிறதுக்காக நம்ம எப்பவுமே நம்ம தேவைக்கோசரம் நம்ம பணத்தை ஒரு மினிமமா ஒரு கையிருப்பு வச்சுக்கிறது நல்லது. இது காலகட்டத்துல குரு இப்படி இருக்கிறதுனால நோய்கள், பலதரப்பட்ட நோய்களும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்களுக்கும் மருத்துவம் கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. இப்ப கடந்த காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இந்த வைரஸ் கொரோனா, அந்த காலகட்டத்தில் மாதிரி இந்த காலகட்டத்திலும் ஒரு தீவிரமான வைரஸ் பரவக்கூடிய நிலை உள்ளது. எனவே அனைவரும் மக்கள் தன்னுடைய நிலையை பார்த்து கொள்ள வேண்டும். நோய் நொடிகளின்றி அச்சமின்றி வாழ வேண்டும். அப்படி நோய் தாக்கம் இருந்து நாம் அதில் கவனமாக இருந்து தங்களுடைய மருத்துவ செலவுகளை வருமுன் காப்போம் என்ற மாதிரி நாம் செய்து கொள்ளலாம். ஓகே, நாம் என்ன சொல்லியிருக்கோம்? மதா, பிதா, குரு, தெய்வம். அப்போ மதாவுக்கு அப்புறம் பிதா, பிதாவுக்கு அப்புறம் குருவை கொண்டு வந்து விட்டார்கள் நமது முன்னோர்கள். அந்த குரு காட்டித்தான் நாம் தெய்வ வழிபாட்டை செய்ய முடியும். அப்போ நாம குரு பகவான் வழிபாடு பண்ண பண்ண நமது வாழ்க்கையில் அனைத்து தரங்களும் மாறிவிடும். உதாரணமாக ராஜயோக குரு எங்க இருக்கிறார் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குரு எங்கெங்க இருக்கிறாரு? நவகிரகத்துல இருக்காரு. அவருதான் குரு பகவான். அதுபோக தென்குடி திட்டையில இருக்காரு, அதுவும் குருவா இருக்காரு. சென்னை பாடியில் இருக்கிற தட்சிணாமூர்த்தி இருக்காரு, அவரும் குரு பலனா இருக்காரு. இப்படி குரு கண்ட ஸ்தலங்களை எல்லாம் நாம் வழிபட்டு வரும் காலகட்டத்தில் நமக்கு நன்மை பயக்கும் தீமை பலன்கள் குறைந்து நன்மை பலன்கள் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ளலாம். இது ராஜயோகமான கிரகம் என்பதால் மதமார்கள், குருமார்கள், ஆன்மீக பயணம் இது எல்லாம் தலைக்கும். ஆன்மீகம் மேலோங்கும். மக்கள் அனைவரும் ஆன்மீகத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிப்பார்கள். கடவுள் நம்பிக்கை
நமக்கு இயற்கையாகவே வந்துவிடும். இதுவரை ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு இனி வரும் காலங்களில் கண்டிப்பாக குறையறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. எனவே குரு பயிற்சி பலன்கள் தான் நமக்கு வாழ்க்கையில் முக்கிய பங்காற்று என்பதை தெரிவிக்கிறோம். குரு ஆன்மீகத்துக்கு சொந்தக்காரர் இல்லையா? அப்போ மத குருமார்கள், மத நல்லிணக்கம் இதையெல்லாம் கண்டிப்பாக ஏற்படும். ஏனென்றால் குரு அங்கே உச்சமடைகிறார் அல்லவா? அதே போல் ஒரு குரு தலைமை பதவிக்கு சொந்தக்காரர். ஒரு நாட்டை ஆள வேண்டுமோ, ஒரு தேசத்தை ஆள வேண்டுமோ, இது எல்லாம் பாத்தீங்கன்னா குருவுடைய அருட்கடாட்சம் வேண்டும். குரு மிகச்சிறந்த காரகன், பொன்னவன். இப்ப உங்களுக்கு பொருளாதார நிலையில தங்கம் இன்னைக்கு கூடிக்கிட்டு இருக்கு. தங்கம் இன்னமும் விலை ஏறும். அதை வாங்கக்கூட சக்தியும் மக்களுக்கு வரும். அதனால தங்கம் விலை ஏறிடுது, நம்ம வாங்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்க வாங்கக்கூடிய சக்தியும் வரும். இருந்தாலும் பொருளாதார நோக்கில் நாம் கணக்கெடுத்து பார்க்கும் பொழுது, இந்த வைரஸ் காலங்கள் எல்லாம் வரும் பொழுது நமக்கு தேவையான கையிருப்பை வைத்துக் கொண்டு தேவையான செலவுகளை, அத்தியாவசிய செலவுகளை செய்து வந்தாலே நமக்கு மிகப்பெரிய பொருளாதாரத்தை செய்துவிடும். இப்போ காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சமடைவதால் ரியல் எஸ்டேட், அதாவது பூமி சம்பந்தப்பட்ட உறவுகள், பூமி சம்பந்தப்பட்ட வளங்கள் வாங்குறோம், பிடிக்கிறோம் அப்படின்னாலும் நமக்கு நல்ல பலன்களை கிடைக்கும். இப்ப பூமி ஒரு இடத்துல வாங்குறோம், இத்தனை நாளா வாங்க முடியல சார், என்னால ஒரு போராட்டமா இருக்கு, நான் 2 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், 3 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னா இது இன்னி வரும் காலகட்டத்தில் இந்த குரு பயிற்சி ஆகுது இல்லைங்களா, இந்த காலகட்டத்துல நமக்கு அது கரெக்டாக கிடைக்க போகிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சகோதர உறவுகள், ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள், இதுல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் போனாலும் வந்தாலும் இந்த பிரச்சனைகளும் நமக்கு நன்ற வழியாக அமைந்து சண்டை சச்சரவுகள் எல்லாம் நீங்கி குடும்பம் சுபிட்சமாக வாழ இந்த குரு பகவான் அருட்கடாட்சம் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த குரு பயிற்சி குலதெய்வ வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பா வாய்ந்தது. நாம் எப்பவுமே குலதெய்வத்தை ஒரு 2 மாசம் 3 மாசத்துக்கு ஒரு தடவை போய் நாம் வழிபட்டு வரும்போதே குரு கடாட்சம் நமக்கு கிடைக்கும். இப்ப நாம் ஒரு பூமி வாங்குறோம், ஒரு ரியல் எஸ்டேட்டுக்குள்ள போறோம், ஒரு சொத்து வாங்குறோம், இத்தனால வாங்க முடியாது இருந்ததை இந்த காலகட்டத்துல நீங்க வாங்கி கொள்ளலாம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படின்னா இது சேஃப்டியா, அதாவது நீங்க இந்த டாக்குமெண்ட் சம்பந்தம் எதெல்லாம் பிரச்சனை வராம இருக்கிறதா பார்த்து நீங்க கவனமா கையாண்டு வாங்கணும். சில ராசிகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கு. இந்த காலகட்டத்துல இந்த குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி கல்யாணம் ஆகல சார், எனக்கு குரு பயிற்சி வரல சார், குரு மாறாம இருக்கு சார், இனிமேலாவது எனக்கு கல்யாணம் வருங்களா, என் பையனுக்கு வருமா, என் பொண்ணுக்கு வருமானு எத்தனையோ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி சொல்ல போறாரு. கண்டிப்பா இந்த 2 வருட காலமா 3 வருட காலமா போராடிட்டு இருந்த அனைவருக்கும் இனிமேல் நல்ல காலம் பிறக்க போகுது. அதனால மக்கள் அனைவரும் கவலைப்படாம இருங்க. கண்டிப்பா குரு நட்பலன்களை கொடுத்தே தீருவார். இப்போ அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலையில் இருந்தாலும் சரி, பொதுத்துறை வேதனை இருந்தாலும் சரி, உங்களுக்கு வேலை செய்பவர்களுக்கு ஒரு நற்செய்தி என்னவென்றால், உங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் இதுவரைக்கும் எனக்கு கிடைக்கவில்லை, நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிற சாமி, எனக்கு சரியான பலன்கள் இல்லைன்னு நாம் வருத்தப்பட்டிருக்கோம் இல்லைங்களா, இவங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி கண்டிப்பா ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஊதிய உயர்வை கண்டிப்பாக பண்ணி கொடுக்கும். ஏனென்றால் குரு உச்சமடைகிறார் அல்லவா. அதே போல் பொதுத்துறையில் இருந்தவங்களும் சரி, தன் வேலைக்காக போராடியவர்களும் சரி, இனி ஒரு நல்ல வேலையில் அமரக்கூடிய காலம் விட்டது. இது பொற்காலமாகும். இப்போ குரு பார்த்தாச்சு, ஓகே, கோச்சாரப்படி உங்களுக்கு மாறுதுன்னு நாம சொல்லிட்டோம். சரி, ஏற்கனவே மாறினவங்க இருக்காங்க இல்லையா, ராகு பகவான், கேது பகவான், சனி பகவான், இவங்கெல்லாம் நம்ம வாழ்க்கையில என்ன பண்ண போறாங்க, எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போறாங்க, இவங்க குருவோட சேரும்போது, குருவோட பார்க்கும்போது நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும், என்ன தீமைகள் கிடைக்கும், இதையெல்லாம் வாழ்க்கையில் நாம் எப்படி மாற்றிக்கொள்ளலாம் என்பதை தங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்து ஆராய்ச்சி செய்து பார்த்தோம் என்றால் தான் நமக்கு இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெரிய வரும். இப்ப எல்லாம் நாம் பொதுவா பேசிட்டோம், இவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க சாமி, இந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்துரும், இது மாதிரி பிரச்சனை எல்லாம் வரணும். ஆனா உங்களுடைய சுய ஜாதகத்தில் சுய புத்தி, அதாவது உங்களுக்கு ராகு தசை நடக்குது, சனி தசை நடக்குது, கேது தசை நடக்குது, குரு தசை நடக்குது, இவங்கெல்லாம் திசை நடத்தும் போது நமக்கு உங்களுடைய பலன்கள் எப்படி கிடைக்கும் என்பதை நாம் பார்த்து விடணும். அப்பதான் உங்களுக்கு கிடைக்குமா ஒழியோ இல்லைன்னா நம்ம பொதுவான பலன்கள் நமக்கு அப்படியே மேலோட்டமா போய் ஒரு நகர்ந்துட்டு போயிடும். நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்க ஜாதகத்துல என்ன கிரக திசைகள், என்ன புத்திகள் நடக்குது, அதுக்கு நமக்கு யோகமான திசைகளா இல்ல அவயோகமான திசைகளா என்பதை நாம் தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் நாம் சாதுரியமாக செயல்பட்டு நம் ஜாதகத்தை மாற்றிக்கொண்டால்
நமக்கு குரு நற்பலன்களையே கொடுத்து செல்வார் என்பதை நான் மனமுவந்து சொல்லுகிறேன். நன்றி.